கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய கிருபை, இரக்கம், அன்பு, சமாதானம், சந்தோஷம், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்கள் அனைவரோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அதாவது நான் ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு கட நான் பேசி முடிச்சிடுறேன். அதாவது உங்களோடு அந்த இடைப்பட்டு எனக்கு பேச தெரியலையான்னு தெரியல. நான் ஒரு வேளை அது தவறாக இருந்தால் மன்னிச்சிருங்க. பிரியமானவர்களே, நேற்றைக்கு வீடியோவில் ஆத்துமாவை குறித்து அது ரொம்ப விசேஷித்த ஒரு செய்தி. பிரியமானவர்களே, நம் ஆத்துமா கெட்டு போயிடக்கூடாது, நம்ம ஆத்துமா உயிரடையணும். ஏன்னா அதுதான் ஜீவன். அது கெட்டு போச்சுன்னா வாழ்க்கையில் பிரயோஜனமே கிடையாது. ஒரு மனுஷன் 100 வருஷம் வாழ்ந்து 100 பிள்ளைகளை பெற்றும் அவனுடைய ஆத்துமா நஷ்டமானால் அதனால் லாபம் என்ன? அதுக்கு அவன் கருவில் இருக்கும்போதே அழிந்திரலாமே அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அதனால் இந்த ஆத்துமாவை குறித்த அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். அது மட்டும் இல்லை, இப்பொழுது ஆவியை குறித்து நான் பேசப் போகிறேன். ஆத்துமாவை குறித்த வீடியோ நீங்கள் என்னோடய சேனலில் போய் பாருங்கள். ஆவியை குறித்த வீடியோ இது. ஆவி என்பது பரிசுத்தாவி, அசுத்தாவி 2. ஆனால் தேவனுடைய ஆவி, கர்த்தருடைய ஆவி என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ பரிசுத்த ஆவி அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், மரியாதை தூதன், நீ கல்யாணம் முடிக்கல, அவங்க நீ குழந்தை உண்டாக்க போகிற, அதுக்கு இயேசுன்னு பெயர் வையின்னு சொன்னோடனே இது எப்படி ஆகும்? பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் நிழலிடுவார். அதே போல் அவருடைய புருஷனானவர் யோசேப்பு இந்த விஷயம் கேள்விப்பட்டு, நமக்கு இந்த மனைவி வேண்டாம், நம்ம இந்த கல்யாணம் முடிக்க வேண்டாம், ஏன்னா யாராக இருந்தாலும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போது அந்த வேண்டாம் அப்படின்னு நினைக்கும்போது இதை அறிந்து கொண்ட தேவ தூதன் அவருடைய கனவில் தோன்றி அவர் சொல்கிறாரு, நீ உன் மனைவியை தள்ளி விட்டுறாத, அவளுடைய வயிற்றில் பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிறது, நீ அவளை பத்திரமா நீ திருமணம் முடித்து அந்த குழந்தை பெற வரைக்கும் நீ பத்திரமா நீ பார்த்துக்கணும்னு சொல்லி பேசப்படுகிறது. அப்போது பரிசுத்த ஆவியினால் அப்படின்றது அது ஹோலி ஸ்பிரிட். அப்போ கர்த்தருடைய ஆவின்னா என்ன? பரிசுத்த ஆவி, அசுத்தாவி அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். அசுத்தாவியை பற்றி நம்ம பார்க்க வேண்டாம், அப்புறமா பார்ப்போம். கர்த்தருடைய ஆவின்னா என்ன? கர்த்தருடைய ஆவி, இதுக்கு முன்னாடி தேவ ஆவியை பார்த்துருவோம். தேவ ஆவின்னா என்ன? ஆதியாகமம் 1வது வசனம், 1வது அதிகாரத்திலே 2வது வசனமே, ஜலத்தின் மேல் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். நம் தேவன் யாருன்னா ஆவியானவர். பிரியமானவர்களே, அதாவது நம்ம அவரை கண்ணு, மூக்கு, வாய் இதெல்லாம் வச்சு நம்ம சிலையாவோ படமாவோ வைக்கல. அவர் ஆவியான தேவன். அதான் நம்ம சொல்கிறோம்ல, ஆவி பரிசுத்த, அதாவது ஆவியான தேவன் சொல்கிறோம்ல, பிதா குமாரன் பரிசுத்த ஆவின்னு சொல்லிட்டு. தேவன் ஜலத்தின் மேல் தேவ ஆவியானவர் அவர் அசைவாடினார். அது தேவ ஆவி. அப்போ கர்த்தருடைய ஆவின்னா என்ன? கர்த்தருடைய ஆவி என்பது என்னன்னா, தன்னுடைய பிள்ளைகளை அவர் வழி நடத்துகிற விதம், அவருடைய ஆவியினால் நிரப்பி நடத்துகிறார். எப்படி? உதாரணத்துக்கு சிமியோனை சொல்லலாம். சிமியோன் என்ன பண்ணுறான்? சிமியோனை கர்த்தர் முன்குறிச்சிருக்கிறார். எதற்கென்றால் பெலிஸ்தியர்களை அழிக்கும்படியாய். அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டார். மனோசேவை கூப்பிட்டு சொல்கிறாரு, எப்பா உனக்கு இப்படி ஒரு குழந்தை பிறக்க போது, அவங்க ரொம்ப நாள் குழந்தைக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, குழந்தை இல்லை. அப்போ அவர் சொல்கிறார், உனக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்க போதா, அந்த குழந்தைய நீ உன் மனைவி திராட்சரசம் அது குடிக்காமல் வளர்க்கணும். இந்த குழந்தைய நீ வளர்க்கணும்னு பிறக்கிறதுக்கு முன்பே தரிசித்து தாய் தகப்பன்ட்ட பேசிடுறாங்க தூதன். அந்த குழந்தை தான் எதுக்காக ஆண்டவர் படைத்தார்னா, பெலிஸ்தியர்களை அழிக்கும்படியாய்.
இவன் என்ன பண்ணுறான், தகப்பன் தாயும் கூட்டிக்கிட்டு ஒரு காட்டு வழியை பெலிஸ்தியர் தேசத்துக்கு அந்த தனக்கு விருப்பமான பொண்ணை சொல்கிறதுக்கு பண்ணான்ல, அதுவுமே தேவ ஆவியினால் கர்த்தருடைய ஆவியானவர் தான் இவனை எழுப்புவார். இவன்கிட்ட அந்த அந்த காரியத்தை உண்டு பண்ணுவார். ஏன்னா அவர்களை அழிக்கும் பொருட்டு இவன் பெலிஸ்தியர் தேசத்துக்குள்ளே போகணும், அவன் கோபம் உண்டாகி அவங்கள அழிக்கணுன்றதுனால இவர் கூட்டிகிட்டு போகிறார். அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர். அப்போது என்ன போட்டிருக்கு, போகிற வழியில் அம்மா அப்பா பின்னாடி வர்றாங்க, இவன் முன்னாடி. எனக்குமே வயசானவங்க பின்னாடி நடப்பாங்க, சின்ன பிள்ளைங்க வேகமாக போயிரும்ல. அப்போ அந்த பிள்ளை முன்னாடி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சிங்கம், பால சிங்கம் எதுக்க வெளியே வருது. அப்போது அவன் பார்த்து பயப்படும்போது கர்த்தருடைய ஆவியானவர் சிமியோன் மேல் இறங்கினார் அப்படின்னு வருது. அப்போ அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்தது போல அந்த பாலசிங்கத்தை கிழித்து போட்டான். ஆனால் அதை அவன் சொல்லல அம்மா அப்பாட்ட. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் பாருங்க, அது மாதிரி நியாயாதிபதிகள் புஸ்தகம் முழுவதிலும் நாம் படித்தால் கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி நியாயத்தின் ஆவியான அந்த அவங்கள நியாயம் தீர்க்கிறதுக்கு அவங்க இறங்கினார்னு வரும். கிதியோன் மேல் இறங்கினார் கர்த்தருடைய ஆவியானவர். அப்போ அவன் என்ன பண்றான், முதல்ல பயந்தான். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கின உடனே சங்காரம் பண்ணிடுறான் எதிரிகளை. ஹல்லேலூயா. அவன் பயப்பட்டான், ஆண்டவர் கூப்பிட்டு பேசும்போது பயப்பட்டான். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் சரீரத்தில் இறங்கும்போது அது ஒரு பலனை கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இதுதான் கர்த்தருடைய ஆவியானவர். தேவ ஆவியானவர் பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவர் பார்த்தோம். இப்போ நம்ம கர்த்தருடைய ஆவியானவர் பார்த்தோம். இன்னொரு ஆவி ஞானத்தின் ஆவியானவர்னு இருக்கு. ஞானத்தின் ஆவின்னா என்னன்னா, ஒரு சாலமனுக்கு அந்த இதுகளெல்லாம் வேலை செய்ய சொல்கிறாரு. மோசையை கூப்பிட்டு ஆசாரியனுக்கு உரிய ட்ரெஸ் எல்லாம் பண்ண சொல்கிறாரு. ஆரோனுக்கு நீ இப்படியா நீ வஸ்திரம் வைக்கணும், இதில் இந்த மாதிரி கோமேதகத்தை வைக்கணும், கல்லை வைக்கணும், இப்படி சித்திர வேலைப்பாடு இருக்கணும், ஆசாரியர்கள் உடுப்பு அவ்வளவு அழகாக இருக்கணும்னு போட்டிருக்க. பிரியமானவர்களே, ஆசாரியர்கள்னா யாரு? தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர்கள். அப்போ அவங்க எப்படி இருக்கணுமா, அவ்வளவு அருமையாக ட்ரெஸ் பண்ணியிருக்கணும். அவர்களுக்கென்றே ஒரு தனி உடுப்பு ஆண்டவர் வஸ்திரம் செய்ய சொல்கிறார். அதில் கோமேதகம், முத்து, ரத்தினம், மரகதம் இதெல்லாம் பதிக்க சொல்கிறார். அந்த கற்களால் அலங்காரம் அந்த சைடில் இந்த மார்பதக்கத்தில் அவங்களோட வஸ்திரங்களில் அதை உருவாக்குவதற்கு, சித்திர வேலைப்பாடு செய்வதற்கு, வினோத வேலைப்பாடுகள் செய்வதற்கெல்லாம் இந்த ஞானத்தின் ஆவியானவர் அவங்கள நிரப்புறார். ஹல்லேலூயா. அந்த வினோத வேலைகள் ஆச்சரியமாக செய்கிறது, அது வித்தியாசமாக செய்கிறது. அது மாத்திரம் இல்லை, சில காரியங்களில் இந்த வினோதங்களாய் செய்வதற்கும் அதாவது மற்றவங்கள விட எக்ஸ்ட்ராடினரியாக செய்வாங்க. இது எதனாலன்னா தேவ ஆவியானவர் நிரம்பி இருக்கிறதுனால. நம்ம பிள்ளைங்கிட்ட கூட நம்ம அதை பார்க்கலாம். சின்ன குழந்தையிலேயே அவங்கள போல் அழகாக எழுத முடியும். சில காரியங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா என்ன இப்படி இருக்காளேன்னு தோணும். கர்த்தருடைய ஆவியானவர் பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிங்க. அவங்கள நம்ம வளர்க்குற விதமாக வளர்க்கணும். பிரியமானவர்களே, சிறு வயது முதற்கொண்டே நாம் வளர்க்க வேண்டிய விதமாய் நாம் வளர்க்க வேண்டும். நமக்கு வளர்க்க தெரியாமல் போயிட்டா அதை சாத்தான் பறிச்சிருவான். இதெல்லாம் தான் அதாவது ஆவியில் பரிசுத்த ஆவி, கர்த்தருடைய ஆவி, தேவ ஆவி, ஞானத்தின் ஆவி. இப்போ இதுகளை விட்டுட்டு நம்ம அடுத்து நம்ம எதை பார்க்க போகிறோம்னா அசுத்தாவிகளை பார்க்குறோம். மத்தேயில ஆண்டவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து அநேக பிசாசு பிடிச்சவங்களை கொண்டு வர்றாங்க. அப்போது அவர் தம் விரல்களினால் அசுத்த ஆவிகளை துரத்தினார். தன் விரலினால் இப்படி கையை நீட்டுறாரு இயேசு கிறிஸ்து. பிசாசுகள் அலறி ஓடுது. அசுத்த ஆவி அவங்கள கட்டி வச்சிருக்கு. அப்போ இந்த அசுத்த ஆவியின் தலைவன் யாரு? பிசாசு, சாத்தான். அசுத்த ஆவிகளின் தலைவன் சாத்தான். அப்ப என்னென்ன வகையான அசுத்த ஆவி இருக்கு? எரிச்சலின் ஆவி, பொய்யின் ஆவி, வேசித்தன ஆவி, கபடின் ஆவி, சூதின் ஆவி. இது எல்லாமே அதாவது கெட்டது. இதெல்லாம் கணநித்திரையின் ஆவி. இது கூட நல்லது இல்லை பெரியமானவர்களே. நம்மளை சாத்தான் தான் தூங்க வச்சிருவோம். நம்ம என்ன சொல்கிறோம், நல்ல ஆண்டவர் தூக்கத்தை கொடுத்தாரு. ஆனால் இரவும், தாவீது சொல்கிறார், இரவும் பகலும், ஆண்டவரே சொல்கிறார்ல, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானின்றார்.
அப்போ கனநித்திரை வந்தால் நம்ம தியானிக்க முடியுமா? அப்போ கனநித்திரை நாவியை பிசாசு கொடுக்குறான். நித்திரை நாவி தான், அயர்ந்த நித்திரை நாவி தான் நமக்கு நல்லது. தூங்கணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கனநித்திரை நாவி நமக்குள்ளே வந்தால் நாம் ஜெபிக்க மாட்டோம், துதிக்க மாட்டோம், வேலை செய்ய மாட்டோம். சோர்வி நாவி நம்ம பிடிச்சிக்கிடும். தூக்கத்தின் நாவியே நம்மகிட்ட நிறைய பேரை பாருங்களேன், அப்பா பாரு தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, படுத்தா தூங்கிடுவாங்க. இது பிசாசனுடைய ஆவி. இல்லை, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. ராத்திரி தான் தூங்கணும்னு இருந்திருக்கு. என்ன, ரொம்ப வேலை செஞ்சு டயர்டில் இந்த உடம்பு சொல்லுது, எப்பா போதும்பா, இனிமேல் நீ வேலை செய்யாத, கொஞ்சம் நேரம் படு அப்படின்னு நம்ம உடம்பு கெஞ்சுனா வேணால் கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கலாம், படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம், தூங்கக்கூடாது. நித்திரை இரவுல தான். பகல் தூக்கம் போடுறது சோம்பேறிகள் தான் போடணும். யாருனாலும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைக்கிறவங்க பகல் தூக்கம் போடுவாங்களா? வேலை செய்கிறவங்கள பாருங்களேன், காட்டில் போய் வேலை செய்கிறவங்க, வயல்வெளியில் வேலை செய்கிறவங்க, இவங்கெல்லாம் பகலில் போய் தூக்கம் போட்டுக்கிட்டா இருக்காங்க. அதிகாலையில் மூட்டையில் சாப்பாடு கொண்டுட்டு போனாங்கன்னா சூரியன் உதிக்கிற நேரம், வேலை முடித்த உடனே மங்குற நேரம் வருவாங்க, வீட்டில் சமையல் வேலையை பார்ப்பாங்க, சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குவாங்க. இதுதான் உண்மை. அப்போது இந்த பிசாசனுடைய தந்திரம் என்னன்னா, நம்மளை நித்திரையின் மயக்கத்தை கொடுத்து நம்மை உலகத்தில் நல்லா தூங்க வச்சு தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட விடாதபடி நம்மை தடுக்கிற வேலை. பெர்கமன் ஐயா கூட பாட்டு பாடுவார், நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான். எதிரி யாரு? சாத்தான். நீ தூங்கிட்டேன்னா நம்ம வாழ்க்கையில் களையை விதைச்சிருவான். என்ன கலை? கஷ்டம், துன்பம், வறுமை, கடன், நோய் எல்லாத்தையும் அவன் விதைச்சிருவான். அப்புறம் நம்ம என்ன செய்யணும்? கஷ்டப்படணும். அதனால பிரியமானவர்களே, இந்த கனநித்திரை நாவிக்கு இடம் கொடாதீர்கள். பொய் நாவியை அகற்றி போடுங்கள். கபடு நம்மகிட்ட இருக்கக்கூடாது. இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத அசுத்த ஆவிகள். இன்னும் ஒன்று சொல்லுது, இந்த அசுத்த ஆவி ஒரு மனிதனை விட்டு புறப்பட்டு போன பிறகு அது என்ன பண்ணுதான்? நல்லா ஒரு மனுஷன் அந்த அசுத்தாவியெல்லாம் நீங்கிருச்சு அவன்கிட்ட இருந்து, ஆண்டவர்கிட்ட வர்றான், விடுதலை அடைஞ்சிட்டான். இந்த அசுத்தாவி என்ன பண்ணுது? போயிட்டு அதுக்கு வேற தங்க இடம் கிடைக்கல, அலையுது. வறண்ட இடத்துல இளைப்பாறுதல்லாம அலையுது. அலைஞ்சிட்டு என்ன பண்ணுதான்? வேற ஒரு 7 ஆவிகளை கூட்டி கொண்டுட்டு வந்து அந்த முந்தின மனிதன் அவன் பெருக்கி ஜோடிக்கப்பட்டு அழகா இருக்கிறத பார்த்துட்டு பாருங்களேன், எப்படி பாருங்க. ஏன்னா அவன் அந்த அசுத்தாவிகள்லாம் போனவொடனே அவன் அழகான ஒரு மனிதனாய் அவன் மாறி விடுகிறான். அப்போ அது என்ன பண்ணுதான்? 7 அசுத்தாவிகளை கூட்டிட்டு வந்து மறுபடியும் அவனுக்குள்ள பிரவேசிக்குதான். அப்போ இந்த அசுத்த ஆவி நமக்குள் பிரவேசிக்காதபடி நாம் நம் ஆத்மாவை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். இப்ப தெரியுதா ஆவி ஆத்மாவை எப்படி கெடுக்குதுன்னு? அதுதான் ரெண்டுக்கும் கனெக்ஷன், ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த அசுத்த ஆவிகள் தான் நம்ம ஆத்மாவை தூண்டுது, செய்ய வைக்குது. இந்த அசுத்த ஆவி இருக்கும்போது நம்ம ஆத்மா சீரா இருக்காது, நம்ம ஆத்மா இஷ்டம் போல இருக்கும். அதனால இந்த அசுத்த ஆவிகளுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் பெரியவர்களே. வேதம் இப்படியாக சொல்லுகிறது, ஜாக்கிரதையா இருங்கள். உங்கள் ஆவிகளை குறித்து நீங்க ஓசியா 6வது அதிகாரத்தில் சொல்லுது, உங்கள் ஆவிகளை குறித்து நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். நாம் எந்த ஆவி உள்ளவர்களாக இருக்கிறோம்? பரிசுத்த ஆவியினாலா, தேவ ஆவியினாலா, கர்த்தருடைய ஆவியினாலா, ஞானத்தின் ஆவியினாலா, இல்லை அசுத்த ஆவியினாலா? எந்த ஆவியினால் நாம் நிறைந்திருக்கிறோம்? இப்பொழுது ஆவியை பற்றி நமக்கு நல்லா புரியுதில்ல? ஆம் பெரியமானவர்களே, சற்று அதுக்கு தான் நம்ம தியானம் பண்ணணும். ஆவின்னு புஸ்தகத்தில் நீங்கள் வாசிட்டீங்கன்னா நீங்கள் உடனே அதை விட்டு போகக்கூடாது. தியானம் அவசியம். அதற்கு தான் எப்படி தியானிக்க வேண்டும் என்று அந்த ஒவ்வொரு யாக்கோபில் 5 அதிகாரங்களை நான் வெளியிட்டிருக்கிறேன் பிரியமானவர்களே. நாம் எப்படி தியானம் செய்ய வேண்டும், வசனத்தை வாசித்துட்டு போறது அல்ல, அதை இரவும் பகலும் தியானிக்கணும். எப்படி தெரியுமா? மாடு என்ன பண்ணும்? கட்ட 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 கடன்னு சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு போய் ஒரு மூலையில் உட்காந்துட்டு இப்படி அசை போடும். என்னன்னா, நான் சொல்லி கொடுத்துருக்கேன் பசங்களுக்கு, மாட்டுக்கு 4 இறைப்பை இருக்குமா, நமக்கெல்லாம் ஒன்று தான், 4 இருந்தால் அவ்வளோதான். ஒன்றுக்கே நம்மளால் தீவனம் போட முடியல.
மாட்டுக்கு 4 இரைப்பை இருக்குமா, ஒன்னொன்னும் எப்படி போகுதுன்னு. அப்போ முதல்ல என்ன செய்யுமா, அது என்ன இலைத்தலையை தானே முழுங்குது. நம்மள மாதிரி மென்று மென்று முழுங்குனா எவ்வளவு சாப்பிட முடியும். காட்டில் போகுது, அது வயிற்றுக்கு சாப்பிடணும்ல. முதல்ல வாயில் வந்து முழுங்கிருது. 2வது அறைக்கு போய் அது என்ன செய்யுது, ஒரு என்சைமில் அது வேலை செய்யுது. 3வதுல உருண்டை உருண்டையாக அதை மாற்றி மீண்டுமாய் அந்த இரைப்பை அதை தொண்டைக்கு அனுப்புகிறது. நமக்கு ஜீரணமாகலைன்னா வாந்தி வருதில்ல, அதுபோல அது சாப்பிட்ட உணவு அதனோட 3வது இரைப்பை வழியாக தொண்டைக்கு வருதான். அப்படி தொண்டைக்கு வந்த உடனே தான் அந்த மாடு என்ன செய்த, அசை போடுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த மாடும் அசை போடாமல் படுத்திருக்காது. இப்படி இப்படி அசைச்சு அந்த மாடு அந்த உள்ளே வந்ததை மறுபடியும் கூழாக்கி அதை அனுப்புகிறது. அந்த 4வது அந்த இடத்துல ஜீரணமாகி அழகாக அது வெளியே போகுது. இப்படி நாமும் அவசர அவசரமாக படித்த வேதத்தை, இப்போ இதை கேட்டுட்டு இதை மறந்துடாதீங்க, இதுதான் முக்கியம். மாடு எப்படி அசைப்போடுன்றது முக்கியம் இல்லை, நாம் எப்படி தியானிக்கின்றது முக்கியம். அப்போ வேதத்தை நாம் அவசரமாக படித்தாலும் கூட நாம் போகிற வழியில், உட்கார்ற வழியில், நிற்கிற வழியில், எந்த நேரத்துலையும் அந்த வார்த்தைகளை குறித்து நாம் தியானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். தியானம்னா நீங்கள் உட்காந்து இப்படி கையை வச்சுக்கிட்டு இப்படி தியானம் பண்ணுறதுக்கு நான் சொல்லலை. இதயத்தில் அந்த வார்த்தைகளை அசை போட வேண்டும். மனதில் அந்த வார்த்தைகளை கொண்டு வந்து வேண்டாம் வேகமா அந்த வார்த்தையை நீங்க உங்க இருதயத்துக்குள்ள போட்டீங்க. இப்ப அதை திருப்பி அந்த வார்த்தையை நம்ம ஆத்துமாக்குள்ள கொண்டு வந்து அதை அசை போட வேண்டும், தியானம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. இப்படி நாம் தியானம் பண்ணும்போது அப்படித்தான் பண்ணுனா நம்ம எப்படி இருப்போம், அசுத்த ஆவி நமக்குள்ள வர முடியாது. இல்லைன்னா உள்ளே வந்து உட்காந்துக்கணும். டிவி பாரு, சினிமா பாரு, நாடகத்தை பாரு, தப்பு இல்லை. நம்மளோட உட்காந்து நல்லவன் போல வல்லவன் போல பேசும். இன்னொரு ஆவியை படித்தேன் பிரியமானவர்களே, தாறுமாறின் ஆவியாம். ஏசாயால வருது, தாறுமாறுகளின் ஆவி. நம்ம கூட சொல்லுவோம்ல, சின்ன பிள்ளைங்க சொல்லுவாங்க, ஏய் தாறுமாறு தக்காளி சோறும்பாங்க. தாறுமாறு. இதுவும் கூட நம் பிள்ளைகள் இடத்தில் இதை நாம் பார்க்கிறோம். படிக்கிற வயசில் படிக்கவே மாட்டாங்க, தாறுமாறாக பேசுவாங்க. அவங்க வழியை பார்த்தா தாறுமாறாக இருக்கும், நேரான வழியில் போக மாட்டாங்க. இதை கொண்டு வந்தது பிசாசினுடைய அந்த ஆவி, தாறுமாறு என்ற ஆவி. நாம் பிள்ளைகளுக்காய் ஜெபித்து அந்த ஆவி அவர்களிடத்திலிருந்து விரட்டும்படியாய் நாம் உபவாசம் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. இந்த தாறுமாறின் ஆவியை தேவனுடைய ஆவியானவர் தான் வெளியேற்ற முடியும். பரிசுத்த ஆவி தான் வெளியேற்ற முடியும். ஹோலி ஸ்பிரிட் தான் அதை சுட்டெரிக்க முடியும். அதனால் இந்த வகை ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி புறப்பட்டு போகாது என்று இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார். ஏன்னா அவருடைய சீசர்களால் பிசாசை விரட்ட முடியலை. அப்போ அவங்க வந்து கேட்குறாங்க, எப்பா நாங்கள் உங்கள் சீசர்கள்ட்ட கொண்டு வந்தோம், விரட்ட முடியும், என் பிள்ளை அவ்வளோ கஷ்டப்படுறான், அவங்களால விரட்ட முடியலை. அப்போ அவர் எது வரைக்கும் நான் உங்களோட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிசாசுகளை விரட்டிட்டு சொல்கிறாரு, இந்த வகை ஜாதி பிசாசு உங்கள் பிள்ளைகிட்ட எரிச்சல் இருக்கா, கோபம் இருக்கா, இந்த குடிக்கிற ஆவி இருக்கா, பெரியவங்களை கண்ட மேனுக்கு கெட்ட வார்த்தை பேசுகிற ஆவி இருக்கா, தாறுமாறு அவங்க பேசுகிற ஆவி இருக்கா, அவங்க வாயில் நல்ல வார்த்தையே வராது, தாறுமாறு வரும். இது எல்லாமே பிசாசினுடைய ஆளுகை. ஆம், எரிச்சலின் ஆவி. என்ன சொன்னாலும் எரிச்சல் படுவாங்க. கூப்பிட்ட உடனேயே நம்ம பேரை சொல்லி கூப்பிட்ட உடனே என்னம்மா எரிச்சலாக பேசுவாங்க. இந்த எரிச்சலின் ஆவி. பொய் சொல்லுவாங்க, பொய்யின் ஆவி, கபடின் ஆவி. இதெல்லாம் இருந்ததுன்னா நாம் உபவாசித்து ஜெபித்து தேவனிடத்தில் நம் பிள்ளைகளுக்காக நம் தேவனிடத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுத்து அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ள வரும்போது தான் அவர் அந்த காரியங்களை சுட்டெரிப்பார் பிரியமானவர்களை, சாம்பலாக்கி போடுவார். அதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் பிரியமானவர்களே. அந்த ஆவி இருந்தா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. கெட்ட ஆவி, அசுத்த ஆவி, அடுத்தவங்களை கெடுக்கணும்னு நினைக்கிற ஆவி, பொறாமையின் ஆவி, பொல்லாத ஆவின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. பொறாமையின் ஆவி, தீங்கு செய்கிற ஆவி, கொலை செய்கிற ஆவி, கொள்ளையடிக்கிற ஆவி, மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய நினைக்கிற ஆவி, குற்றம் சொல்லுகிற ஆவி, குறை பேசுகிற ஆவி, இது எல்லாமே பொல்லாத ஆவிகள் தான். சில ஆவிகள் என்ன தெரியுமா, வேதனைப்படுத்துகின்ற ஆவி இருக்கு. அது எது அப்படின்னு சொன்னால், யோபுவை வேதனைப்படுத்திச்சு பாருங்க, வியாதியை கொண்டு வந்து.
வேதனைப்படுத்துகின்ற ஆவி. பிரியமானவர்களே, அவன் சொல்கிறான், அவன் பேசும்போது சொல்கிறான், நான் வேதனைப்படுகிறேன். அப்போது அந்த அவ்வளவு பரிசுத்தமாக இருந்தவனையே அந்த பொல்லாத பிசாசு ஆண்டவர்கிட்ட பெரும்சன் கேட்டு வேதனைப்படுத்துகிறது பிசாசு. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறோமா? அது பிசாசினுடைய காரியம் அப்படின்றத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அசுத்த ஆவி நம் குடும்பத்தில் இருக்கிறது, நம் காரியங்களில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் வேதம் வாசிக்கும் போது தான் நம் கண்கள் திறக்கப்படும், நம் மனக்கண்கள் திறக்கப்பட்டு ஆவியானவர் நம் இருதயத்தில் எப்பயுமே ஆண்டவர் சொல்கிறாரு, இருதயத்தில் வசனங்களை எழுதுன்றார். அதை எழுதி எழுதி தியானம் பண்ணி நாம் பரிசுத்தமாக வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு அப்பத்தான் நம்ம போக முடியும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் பரிசுத்தமாவதில் நாம் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு தான் சத்தியத்தை வாசிக்கிறது. சத்தியத்தை வாசித்தா நம்ம யார் எப்படி இருக்கோன்றதை நமக்கு அதுக்கு சொல்லி கொடுக்கும். நாம் அதற்கு மாறி நிச்சயமாக மாறுவோம். அப்போது நம் உள்ளத்தில் என்ன வரும்னா, புதியதான ஒரு ஆவி வரும். ஹல்லேலூயா. இந்த புது ஆவி நம் உள்ளத்தில் வரும்போது தான் பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு புதிய மனுஷனாக ஒரு புதிய வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறான். இது புதிய ஆவி. இந்த புதிய ஆவி எப்பொழுது வருகிறதுனா, நம் ஞானஸ்நானம் எடுக்கும்போது வருகிறது. சும்மா இல்லை, மனம் திரும்பி, அதாவது கல்யாணத்துக்காகவோ சும்மா பெற்றோருடைய விருப்பத்துக்காகவோ இதுக்காகவோ இல்லை. அப்படி ஞானஸ்நானம் எடுத்தால் அதில் ஒரு பிரயோஜனமே இல்லை. அது சும்மா தண்ணியில் 10 பேர் முன்னத்தில் குளிச்சுட்டு வந்துட்டீங்க, அவ்வளோதான். அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் உண்மையில் மனம் திரும்பி பாவங்களை அறிக்கை செய்து தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டு, நான் புது மனுஷனா மாறுறேன்ப்பா, பழைய என்னோட எல்லா குணங்களையும் நான் சிலுவையில் அரைஞ்சிட்டேன், நான் இனிமேல் புது மனிதனாய் வாழ்வேன் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் எடுக்கும் போது புதிய ஆவி உங்களை நிரப்புகிறது. அந்த புதிய ஆவி நம்மளை நிரப்பும் போது அது பரிசுத்த பாதையில், தேவனுடைய பாதையில், தேவ ஆவியானவரால் நடத்தப்பட்டு கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நம்மை அழைத்து செல்லுகிறது. பிரியமானவர்களே, அதனால ஆவியை குறித்து யோசியால சொன்ன போது நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் இதற்காக ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. நாம் ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. அல்லேலூயா. கிருபையும் இரக்கமும் மிகுந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் உம்மை துதிக்கிறோமப்பா. இன்றைக்கு ஆவியானவரை குறித்து நீர் எங்களோடு இடைப்பட்டீர் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட அப்பா, பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய், தேவ ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து உலாவும்படியாய், கர்த்தருடைய ஆவியானவருடைய ஞானம் எங்களுக்குள் தங்கி இருக்கும்படியாய், கர்த்தருடைய ஆவியானவருடைய பலன் எங்களை நிரப்பும்படியாய். ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாமிசமோ பலவீனமானது என்ற வார்த்தையின்படி உற்சாகத்தின் ஆவியானவர் எங்களை நிரப்பும்படியாய் இன்றைக்கும் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோமப்பா. ஆவியானவரே எங்கள் அசைவாடுவீராக. அன்றைக்கு தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடுனது போல அப்பா, ஒவ்வொருவர் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அப்பா, இந்த வீடியோவை பார்த்து முழுவதுமாக, இந்த வீடியோவை ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் தகப்பனே முழுமையாக பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆவியானவர் அசைவாடுவீராக. அவர்களுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான பொல்லாத ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினால விலகி போவதாக. தேவ ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பி என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. புதிய ஆவியானவர் அவர்களை நிரப்புங்கப்பா. அவர்கள் வாழ்க்கை புதிதாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தின் மூலம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்களை ஆவியாரிடத்தில் நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களை நடத்துவதற்கு அவர் சத்தத்தை கேளுங்கள். நிச்சயமாகவே நம் வாழ்க்கை புதிதாய் மாறும். என்னோட வாழ்க்கை புதிதாய் மாறினது அப்படித்தான். அது வரைக்கும் என்னோட வாழ்க்கை, நான் வாழ்ந்த வாழ்க்கையை நான் திரும்பி பார்த்தேன்னா அது எனக்கு பிடிக்கல. நல்லா தான் இருந்திருக்கேன். வியாதி, வறுமை, கஷ்டம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்ல சம்பளம், நல்ல வருமானம், நல்ல பிள்ளைங்க, கணவர், சொந்த வீடு, வாசல் எல்லாம் தான் இருந்தது. ஆனால் தேவனுடைய பிரசன்னம், தேவ ஆவியானவர் என்னை ஆளுகை செய்யலை. பிரியமானவர்களே, உலகத்தின் அதிபதியான பிசாசு என்னை ஆளுகை செய்து அவனுக்குரியதை எனக்கு கொடுத்திருக்கிறான். அது இல்லை.
நாம் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு அவருடைய புதிய ஆவியினால் புது வாழ்வு, அந்த புது வாழ்வு வரும்போது அது கர்த்தருக்கு ஏற்கும் வாழ்வாய், கர்த்தரை மகிமைப்படுத்துகின்ற வாழ்வாய், கர்த்தருக்காக வாழ்கின்ற வாழ்வாய் அது மாறுகிறது. அப்படிப்பட்ட வாழ்வை உங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் இந்நாளில் உங்களோடு இடைப்படுகிறார். அந்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு நீங்கள் இடம் கொடுங்கள், கீழ்ப்படியுங்கள், உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ.